அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பட்ட ஒரு முக்கிய தகவல். வீட்டு தேவைக்காக மின்சார இணைப்பு பெற்றிருந்தவர்களுக்கு கருத்தில் கொள்ளக்கூடிய ஒரு புதிய நடைமுறை தமிழக மின்சார வாரியம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது ஒரு வீட்டுக்கு 2 மின் இணைப்பு இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய கட்டண விகிதத்தில் புதிய நடைமுறை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை கண்டிப்பா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தமிழக மின்சார வாரியம் வருவாய் இழப்புகளை தடுத்து வருவாயை பெருக்க ஒரு வீடு அல்லது வர்த்தக நிறுவனத்தில் 2 மின் இணைப்புகள் இருந்தால் அதை ஒரே மின் இணைப்பாக ஒருங்கிணைத்து ஒரே கட்டணமாக கணக்கீடு செய்யும் புதிய நடைமுறையை அமல்படுத்தி இருக்கிறாங்க. அதாவது ஒரு வீட்டில் 2 மின் இணைப்பு இருந்தால் ஒருங்கிணைந்த இணைப்பாக கருதி மின் கட்டணத்தை கணக்கிடும் வகையில் சாப்ட்வேரை மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டமானது இந்த மாதம் முதல் நடைமுறைக்கும் வந்துள்ளது. அதாவது மின் வாரிய அலுவலர்கள் கூறியதாவது என்னவென்றால், ஒரு வீட்டு இணைப்புக்கு ஒவ்வொரு பில் கணக்கீட்டிலும் 100 இலவச யூனிட்டுகள் கிடைக்கப்பெறுகிறது. ஒரு வீட்டுக்கு 2 இணைப்புகள் இருக்க பெற்றால் தலா 100 யூனிட் வீதம் 200 யூனிட்டுகள் இலவசமாக பெறுகின்றனர். அதேபோல் வர்த்தகத்துக்கு 2 இணைப்பு இருக்கும்போது மின் கட்டணம் குறைவாக வரும். ரகசிய கணக்கெடுப்பில் இத்தகைய இணைப்புகள் கண்டறியப்பட்டு தகுந்த மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒரே இணைப்பாக ஒருங்கிணைத்து மின் கட்டணம் கணக்கிடப்படும். வீடுகளுக்கு 100 யூனிட் கழித்து மற்ற யூனிட்டுகளுக்கு கட்டணம் விதிக்கப்படும். கடைகளுக்கும் 2 மீட்டரில் உள்ள யூனிட்டுகளை கணக்கிட்டு மொத்தமாக மின் கட்டணம் விதிக்கப்படுகிறது. இதனால் நீண்ட கால வருவாய் இழப்பு தடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அவர்கள் கூறியிருக்கிறார்கள். 2 இணைப்பு பெற்றிருக்கிறவர்களுக்கு இந்த மாதம் முதல் மின் கட்டணத்தை மாற்றி அமைச்சுகிற தமிழக மின்சார வாரியம். இவ்வளவுதான் நண்பா. இந்த வீடியோல பார்த்தா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். தமிழக மின்சார வாரியம் வெளியிட்ட ஒரு முக்கிய அறிவிப்பு. 2 மின்சார மீட்டர்கள் இருப்பின் அவற்றின் கட்டணம் ஒருங்கிணைத்து ஒரே கட்டணமாக வசூலிக்கப்படும் என்று சொல்லிக்கிறாங்க. ஏதேனும் சந்தேகம் இருப்பேன் அருகில் உள்ள மின்சார வாரியத்தை தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.